ஹலால் சான்றிதழ் குறித்து இஸ்லாமிய மேம்பாட்டு ஆணையமான ஜாக்கிம் விளக்க கூட்டம் நடத்த வேண்டும் என்று செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா குக் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து உணவகங்களும் ஹலால் சான்றிதழ் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜாக்கிம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், பெருமளவிலான உணவக உரிமையாளர்கள் ஹலால் சான்றிதழ் பெற விரும்பவில்லை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். ஹலால் சான்றிதழுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டிருப்பது இஸ்லாத்திற்கு எதிரான மனப்பான்மை கொண்டிருப்பதாக தவறான புரிதலை கொண்டிருக்க வேண்டாம் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். சீன இடைநிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் தேசிய மொழியில் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக தெரிவிக்கும் கருத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று கல்வி அமைச்சின் துணை அமைச்சர் ஓங் கா-ஓ தெரிவித்துள்ளார். தாய்மொழி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான தேசிய மொழி பாடத்திட்டங்கள் குறித்தான ஆய்வுகள் நிலுவையில் இருப்பதாகவும், தேசிய மொழியில் பின்தங்கி இருப்பதாக தாய்மொழி பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மீது குற்றம் சுமத்துவது பொறுப்பற்ற தன்மை என்றும், சம்பந்தப்பட்ட நபர்கள் முறையான ஆய்வுகளற்ற கருத்துக்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும் என்றும் ஓங் கா-ஓ வலியுறுத்தியுள்ளார். ஜொகூரில் சட்டவிரோத சூதாட்ட எண்களில் ஈடுபட்ட 11 பேரை காவல்துறையினர் கைது செய்ததாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் எம் குமார் தெரிவித்துள்ளார். ஜொகூர் பத்துபகாட் பகுதியில் உள்ள உணவகங்களில் சட்டவிரோதமாக சூதாட்ட எண்கள் பதிவு செயல்பட்டு வருவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் 9 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், கைது செய்யப்பட்டுள்ள 11 பேரும் 19 வயது முதல் 51 வயது உள்ளூர் நபர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 1457 வெள்ளி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், தடுப்பு காவலில் வைத்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பாஸ் கட்சியின் இளைஞர்கள் இஸ்லாம் அல்லாத பெண்களை திருமணம் செய்து பாஸ் கட்சிக்கான ஆதரவை பெருக செய்யும் நடவடிக்கையில் தவறு ஏதும் இல்லை என்று கெடா மந்திரி பெசார் முகமது சனூசி முகமது தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி இளைஞர் மாநாட்டில் இது மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதை தாம் ஆதரிப்பதாகவும், இஸ்லாம் அல்லாதவரை திருமணம் செய்து இஸ்லாத்தை பரப்புவதில் தவறு ஏதும் இல்லை என்றும், திருமணத்திற்கு பிறகு முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றாமல் இருந்தால் அதுதான் தவறு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு ஜிஎல்சி நிறுவனம் தொடர்பான பண மோசடி வழக்கில் தலைமை இயக்குநரின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தெரிவித்துள்ளது. திரங்கானுவைச் சேர்ந்த அரசு நிறுவனமான ஜிஎல்சியில் இருந்து 1.4 மில்லியன் ரிங்கிட் பண பரிவர்த்தனைக்கு போலி ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஜிஎல்சி நிறுவனத்தின் தலைமை இயக்குநரின் கணவரான 30 வயது ஆடவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக MACC தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் மலாய் கட்சிகள் பலவீனமாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங்கின் கருத்து குறித்து கருத்து தெரிவிக்க பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துவிட்டார். இன்று காஜாங்கில் உள்ள மஸ்ஜித் அல் இமான் டேசா புத்ராவில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பிறகு அது பரவாயில்லை, ஹாஜி ஹாடிக்கு அவர் மட்டுமே வலிமையானவர் என்று அன்வார் கூறினார். ஹலால் சான்றிதழ் தொடர்பான பிரச்சனைகளில் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் மலாய் கட்சிகள் முஸ்லிம் அல்லாதவர்களை கையாளும் திறன் கொண்டவர்கள் அல்ல என்று நேற்று ஹாடி கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. அரசாங்கத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் மலாய் மற்றும் இஸ்லாமிய கொள்கைகளால் வழிநடத்தப்பட்ட போதிலும் முஸ்லிம் அல்லாதவர்களின் குறுக்கீடுகளில் இருந்து இஸ்லாத்தின் புனிதத்தை பாதுகாக்க தவறிவிட்டதாக அவர் கூறினார். இதனை அடுத்து அன்வாரிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் மற்றும் அவர்களின் தாய்மொழிகள் குறித்து பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறியதாக கூறப்படும் இன வெறி கருத்துக்கள் தொடர்பாக DAP-யின் லிம் லிப்பியங் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இன்று காலை ஜின்சாங் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். சீனர்களும் இந்தியர்களும் தங்கள் தாய்மொழியில் பேசினால் அது மலாய் சமூகத்தில் அவ நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று துவான் இப்ராஹிம் நேற்று கட்சியின் முக்தாமாரில் கூறியதாக கூறப்படுகிறது. இத்தகைய கருத்துகள் தவறானவை மட்டுமல்ல, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவை என்று லிம் கூறினார். எனவே துவான் இப்ராஹிம் நாட்டின் சட்டங்களை மீறி உள்ளாரா என்பதை அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமையை மதிக்கும் ஒரு நாடு என்ற வகையில் இனவாதத்தின் எந்த வடிவத்தையும் நாம் பொறுத்துக் கொள்ள முடியாது. இன பதற்றம் அதிகரிப்பதை தடுக்கவும், மலேசியாவின் நல்லிணக்கத்தை நிலைநாட்டவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்க முகமைகளை தாம் கேட்டுக்கொள்வதாக லிம் கூறினார். கெடா மந்திரி பெசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது எதிர்காலத்தில் மலேசியாவின் பிரதமராகும் வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு தனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்ததில்லை என்று பதிலளித்துள்ளார்.
தாம் தயாராக இல்லை என்றும் வேறு யாரையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறி அந்த பேச்சுகளை நிராகரித்தார். தாம் ஒரு கட்சிக்காரன், தனிப்பட்ட லட்சியம் எதுவும் வைக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் ஏற்பாடு செய்வதை கட்சிக்கே விட்டு விடுவதாக தெரிவித்துள்ளார். கட்சி தம்மை ஒரு கிளையை நிர்வகிக்க சொல்கிறது, நான் அதை செய்வேன். அவர்கள் என்னை ஒரு மாநிலத்தை நிர்வகிக்க சொன்னால் நான் கடைபிடிக்கிறேன். எனக்கு சுயநலமோ லட்சியமோ இல்லை என்று கெர்டாவில் கட்சியின் முஸ்லிமாத் பொதுக்கூட்டத்தில் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். கோலாலம்பூர் போதைப்பொருள் குற்றப்பிரிவும் வங்சா மாஜு குற்றப்பிரிவும் இணைந்து செப்டம்பர் 11ஆம் தேதி மாலை 4:50 மணி அளவில் சோதனை மேற்கொண்டதில் 30 வயதான ஒரு இந்திய ஆடவர் கோலாலம்பூர் அவானாபுரி அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி கார் நிறுத்தும் இடத்தில் கைது செய்யப்பட்டார். அவரை பரிசோதனை செய்ததில் 182.90 கிராம் எடையுள்ள மெத்தாம்பெத்தமைன் வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மற்றொரு 33 வயது இந்திய ஆடவரை கைது செய்ததில் மெத்தாம்பெத்தமைன், கனாபிஸ், எக்ஸ்ட்ராஸ்டி மாத்திரை, கிறிஸ்டல் MDMA வகையான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் மாலை 5 மணி அளவில் தமான் முத்தியாரா உணவகத்தில் சோதனை மேற்கொண்டதில் 30 வயது இந்திய ஆடவர் கைது செய்யப்பட்டார். அவரை சோதனை மேற்கொண்டதில் 5.88 மில்லியன் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருள் சுமார் 6,60,500 பேர் பயன்படுத்தக்கூடியது என்று புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றப்பிரிவு இயக்குநர் டதஸ்ரீ கவ் கோக்சின் தெரிவித்தார். மேலும் ரொக்கப்பணம், 2 நிசான் அல்மேரா ரக கார்கள், புரோட்டான் சாகா வகை கார்கள் என மொத்தம் 55,750 வெள்ளி மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.